வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். மேசராசி அன்பர்களே, அஸ்வினி 4 பாதங்கள், பரணி 4 பாதங்கள், கிருத்திகை 1 ஆக இந்த 3 நட்சத்திரங்களையும் 9 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்க்கும் பொழுது முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை, வியாபாரம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபதியை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பலம், மூல திரிகோண பலம் பெற்று வக்ர நிலையில உட்கார்ந்திருக்கார். 10க்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து, அதாவது புதனும் சூரியனும் பரிவர்த்தனை பெற்று இந்த புரட்டாசி 7 நாட்கள் இருக்கின்ற காரணத்தாலும், அதே சமயம் 6ஆம் இடத்தில் சூரியன் இந்த மாதம் முழுவதும் வேலை என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் ஒரு மாதமாக அமையும். உங்களுடைய பாஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது உங்களுடைய உயர் அதிகாரிகள் இதுவரை உங்களை புரிந்து கொள்ள முடியல அப்படின்னா இப்ப புரிந்து கொள்வார்கள் உங்களை பற்றி. சோ எந்த அளவுக்கு நீங்கள் வேலை செய்திருக்கிறீர்கள், உங்கள் உழைப்பு எந்த அளவுக்கு பயன்பட்டு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு உங்களுக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. அப்போ ஒரு அதிகார பலம் என்பது இருக்கும். இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, ஒரு நல்ல, அதாவது 10ஆம் அதிபதி நன்றாக இருக்கார். குருவினுடைய பார்வையும் அந்த 10ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அதாவது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு 10ஆம் இடுகின்ற தொழில் ஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால பெரிய மனிதர்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அப்போ தொழில ஒரு அபிவிருத்தி இருக்க போகிறது, பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் இருக்க போகிறது, அரசாங்க ஆதரவு என்பது உங்களுக்கு கிடைக்க பெறுகிறது. ஒரு தொழிலை, அதாவது ஒரு கடனை வாங்கி அதன் மூலமாக வளர்ச்சி என்பது இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. அப்போ வியாபாரமும் நன்றாக இருக்கும். புத்திசாலித்தனம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் ஆட்சி பலம், உச்ச பலம் பெற்று அமரக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் சரியாக பக்காவாக செயல்படும். எந்த இடத்தில் எதை பேசணுமோ, எந்த இடத்தில் எதை செய்யணுமோ அதை கச்சிதமாக செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. அப்போ இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல என்று இருக்கக்கூடிய இந்த மேசராசி அன்பர்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய தன்மை என 6ஆம் இடம் வலுத்து இருக்கின்ற காரணத்தால, 6ஆம் இடம் என்பது வேலை என்கின்ற அமைப்பு இருக்கிறதுனால 6க்குரியவன் 6ஆம் இடத்திலேயே வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தால வேலை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க பெறும். அதுவும் குரு பகவான், தன காரகனான குரு பகவான் அந்த 6ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால வேலையில நன்றாக இருக்கும். ஆனா என்ன, கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் என்பது அதிகமாக இருக்கும். சோ அதை மட்டும் தவிர்த்து விட்டாலே போதும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, தனம், குடும்பம், உங்களுடைய வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக ஸ்தான பலத்தோட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். 2ஆம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் விலக இருக்கிறது. குடும்பத்தில் அந்யோன்யம் பிறக்க இருக்கிறது. குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. உங்களுடைய வாக்கு பலிதம் ஏற்படுகிறது. உங்க பேச்சை இதுவரை கேட்காதவர்கள் உங்க பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் நன்றாக இருக்கு. சுக்கிரன் வலிமையாக இருக்கிறதுனால, சுக்கிரன்ங்கிறது பெண்கள் நன்றாக இருக்க போகிறீர்கள், குதூகலத்துடன் இருக்க போகிறீர்கள். குடும்பத்துக்காக அனைத்து வேலைகளையும் எடுத்து செய்து அதில் பாராட்டு பெறக்கூடிய தன்மை. அப்போ பெண்கள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் அல்லது மனைவி கணவன் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மேசராசினருக்கு நிச்சயமாக அமையும். தனம் கண்டிப்பாக, பொருளாதாரத்தில் உயர்வு என்பது நிச்சயமா இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஸோ படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்டீங்க அப்படின்னா, குரு 2ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். 5ஆம் இடத்தில் புதன் பகவான் உட்கார்ந்திருக்கார்.
5ல் புதன், அதாவது படிப்பு அப்படின்னாலே புதனையும் குருவையும் பார்க்கணும். புதன் சூரியன் வீட்டில் அதிநட்பு வீட்டில் இருக்கின்ற காரணத்தாலும் புதன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இந்த மாதம், அதாவது இந்த புரட்டாசி மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது 23/9/2024 அன்று புதன் ஆட்சி பலம் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாரம். குருவும் புதனும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளக்கூடிய நிகழ்வு இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லவைகள், நல்ல படிப்பீங்க, நல்ல மார்க் வாங்குவீங்க. இதுவரைக்கும் ஒரு மாதிரி மந்தத்தன்மை இருந்தவர்கள் கூட இப்போ சுறுசுறுப்பாக படிக்கக்கூடிய தன்மை, இப்படி ஆகணும், நான் இந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக பூர்த்தியாகக்கூடிய தன்மைகள், படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லவைகளாக இருக்கக்கூடிய அமைப்பு. எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த கோர்ஸில் படித்து ஜாயின் பண்ணி அதில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய அந்த உந்துதலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. இதுவரைக்கும் இந்த அரசு எக்ஸாம் எழுதணும், அரசாங்க வேலைக்கு போகணும் என்கின்ற எண்ணம் இல்லாத இந்த மேசராசி என்பவர்கள் கூட இந்த மாதம் அந்த ஒரு எண்ணம், ஏன் அரசாங்க வேலைக்கு போகக்கூடாது, அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடாது, ஏன் அதிகாரத்தன்மையோடு இருக்கக்கூடாது என்கின்ற எண்ணங்கள் புலப்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மேசராசினருக்கு நிச்சயமாக அமையும். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா, அதுக்கான அத்தனை அனுகூல பலன்கள் இந்த மாதம் இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக. ஏன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். களத்திர காரகனான சுக்கிரன் களத்திர ஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நிச்சயிக்கப்படக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்கிறது. என குரு பகவானும் 2ஆம் இடத்தில் இருக்கார். குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பது சாத்தியமாக இருக்கிறது. குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ரொம்ப நாளா பார்த்திருந்த அந்த திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூட தன்மை, அல்லது திடீரென்று திருமணம் பிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நன்றாக இருக்கு. ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகி 2ஆம் திருமணத்துக்கு அந்த எண்ணத்தை கொடுக்காதவர்கள் கூட இந்த மாதம் அந்த எண்ணத்தை கொடுத்து அதில் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார்ல, 12ஆம் அதிபதியாக குரு இருக்கின்ற காரணத்தாலும் அந்த 12ஆம் இடத்தில் ராகு, வெளிநாட்டு காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக இந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்லவைகள், வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும். வெளிநாட்டு மதத்தினர், அந்நிய மதத்தின் மூலமாக நல்லவைகள், தன்னுடைய ஸ்டேட் டு ஸ்டேட் மாறக்கூடிய தன்மை, அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள், வெளிநாட்டிலேயே குடியுரிமை வாங்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட கடல் கடந்து செல்லக்கூடிய நிகழ்வுகள், அல்லது வெளிநாட்டில் போயிட்டு வரக்கூடிய தன்மைகள், இது எல்லாமே அந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு ஒரே வரியில உங்களுக்கு சொல்லிடலாம். அதே சமயத்தில் 6ஆம் இடம் வலுப்பெற போகிறது. அப்போ ராசிநாதன் 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். 3ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். 6ஆம் அதிபதி வலுப்பெறுகிறார். அப்போ உங்க ராசிநாதனை விட 6ஆம் அதிபதி வலுப்பெறுகிறது. உங்க ராசியை சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது. அப்போ 6ஆம் இடம் வலுத்திருக்கிறதுனால என்ன, எதிரிகள் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும். உங்களை விட எதிரிகள் பலமாக இருக்கிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயலாற்றுங்கள் என்பதைத்தான் இந்த இடத்துல நான் சுட்டி காமிக்கிறேன். அப்போ எதிரித்தன்மை அதிகமாகிறது. கடன், ஏன்னா 6ஆம் இடம் வலுப்பெறுது. அப்ப கடன் அதிகமாக கூடிய தன்மை, தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல கடன் போகாமல் இருக்கிறதும் புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு சின்ன சின்ன, அதாவது
6ஆம் இடம் என்பது நோயை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? அப்போ நோய் சார்ந்த விஷயத்தில், உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ளணும். வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போகக்கூடாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இந்த மாதம் செயலாற்ற வேண்டும் என்பதை உறுதியுடன் நீங்க மன உறுதியுடன் இருந்துக்குங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் டென்ஷன், கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய டெம்ப்டை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் வண்டி வாகனம் வாங்குவதற்கு உகந்த மாதம். வண்டி வாகனத்துக்கு காரகனா கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தாலும் அந்த சுக்கிரன் உங்க ராசியை பார்க்கிறல்லவா, சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக, அப்ப நிச்சயமாக புது வண்டி வாங்குறது அல்லது புதிய வீடு வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம், அதாவது புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி 27/9/2024 அன்று சுக்கிர பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது. அதாவது சுக்கிர பகவானுடைய பிறந்த நாள் வெள்ளிக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் யாருக்கெல்லாம் சுக்கிர திசை அல்லது சுக்கிர புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வாக்குவன்மை இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, யாருக்கெல்லாம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் களத்திர ரீதியாக பிரச்சனை இருக்கிறதோ, அவர்கள் எல்லாம் அன்றைய தினம், அதாவது வெள்ளிக்கிழமை அன்று அந்த சுக்கிர பகவானை சென்று, நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அல்லது அந்த வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த அம்மனை வழிபடும் போது அனைத்து விதத்திலும் நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும்.